நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் ஹனுமான் பிறந்த நாள் தான் ஹனுமான் ஜெயந்தியா கொண்டாடப்படுது. ஹனுமான் மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் பிறந்தார். இந்த 2024ஆம் ஆண்டு மார்கழி அமாவாசை ஹனுமான் ஜெயந்தி டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அன்றைய தினம் காலை 4:44 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31ஆம் தேதி காலை 5:03 வரை அமாவாசை திதி இருக்கு. அதே போல மூல நட்சத்திரம் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 12:19 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:12 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டுடன் சேர்ந்து ஹனுமானையும் விரதமிருந்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும். சகல ஆனந்தங்களையும் அள்ளித் தருபவர் ஆஞ்சநேயர்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கும் தெய்வமாக விளங்குபவர் ஆஞ்சநேயர். இவரை வணங்கி அளவில்லாத ஆனந்த நிலையினை நாம் பெற முடியும். உங்கள் மனதில் தோன்றும் ஹனுமான் பற்றிய அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த ஒரே வீடியோல பதில் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹனுமான் பிறந்த இடம் கிஷ்கிந்தைன்னு சொல்வாங்க. அந்த இடம் இப்போ கர்நாடகா ஹம்பியில இருக்க அஞ்சனேரி மலை. கேசரியோட உருமாறக்கூடிய சக்தியும் வாயுதேவனோட பறக்கக்கூடிய சக்தியும் ஹனுமானுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நாள் ஹனுமானுக்கு அதிகமான பசி எடுத்திருக்கு. அப்போ வானத்துல இருக்க சூரிய தேவனை பார்த்து தூரத்துல ஒரு பெரிய பழம் இருக்கும்னு நினைச்சு அதை சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கிடும்னு பறந்து போய் சூரியனை சாப்பிட போறாரு. அப்போ இந்திரதேவன் வழி மறைச்சு தன்னோட சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தினால ஹனுமானோட தாடையில அடிச்சதும் தாடை கிழிஞ்சு வாயுபுத்திரன் இறந்து போயிடுவாரு. தன்னோட மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் வாயுதேவன் காற்றை தடை செஞ்சிடுவாரு. காற்று இல்லாததால எல்லா உயிர்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ சிவபெருமான் ஹனுமானுக்கு திரும்ப உயிர் கொடுத்து இந்திரனின் வஜ்ராயுதத்தை விட சக்தி வாய்ந்தவனா இருப்பேங்கிற வரத்தை கொடுக்கிறாரு. நெருப்புனால ஹனுமானுக்கு எந்த தீங்கும் நேராதுன்னு அக்னி தேவன் ஆசி வழங்குறாரு. நீர்னால எந்த ஆபத்தும் நேராதுன்னு வருண பகவான் ஆசி வழங்குறாரு. பிரம்மதேவன் ஹனுமானால நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போக முடியும்னு வரம் கொடுக்கிறாரு. விஷ்ணு பகவான் ஹனுமானுக்கு தன்னோட சக்தி வாய்ந்த கடாயுதத்தை கொடுத்திருக்காரு. இந்த சக்திகள்னால பலசாலியாகவும் தனித்துவ திறமைகள் கொண்டவராகவும் இருந்திருக்காரு ஹனுமான். சூரிய தேவன் ஹனுமான ஒரு சீடனா எடுத்துக்கிட்டு எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுக்கிறாரு. ஹனுமான் சிலைக்கு ஃபுல்லா ஏன் செந்தூரம் பூசுறாங்க, வெற்றிலை மாலை, வடை மாலை, துளசி மாலைன்னு ஏன் சாத்துறாங்கன்னு சின்ன சின்ன ஸ்டோரி மூலமா இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹனுமான் சீதையை ஸ்ரீலங்கையில பார்த்து ராமர் கொடுத்த கணையாளியை காமிச்சதும் சந்தோஷத்துல சீதா தேவி பக்கத்துல இருந்த வெத்தலை கொடியிலேருந்து வெத்தலைய பறிச்சு ஹனுமான் மேல வீசி ஆசீர்வாதம் செஞ்சாங்களாம். அதனால ஹனுமானுக்கு எல்லாரும் வெத்தலை மாலை கட்டி போடுறாங்க. அப்புறம் யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது ஹனுமான் எதிரிகளை அசால்ட்டா வட மாதிரி கையால தட்டி துவம்சம் செஞ்சிருக்காரு. அதனாலதான் கொழுப்பு அதிகம் இருக்கிற உளுந்து மட்டும் பயன்படுத்தி வடை செஞ்சு ஹனுமானுக்கு மாலையா போடுறாங்க. ஒரு முறை சீதா தேவி சமைச்சு ஹனுமானுக்கு சாப்பாடு பரிமாறி இருக்காங்க. எவ்வளோ சாப்பிட்டும் ஹனுமானுக்கு பசி அடங்கவே இல்லையா. அப்போ ராமர் ஒரு துளசி எடுத்து கொடுத்து இதை பரிமாறுன்னு சொன்னாராம். சீதையும் அப்படியே செஞ்சதும் உடனே பசி அடங்கிடும். அதனாலதான் ஹனுமானுக்கு துளசி மாலை போடுறாங்க. ஒரு முறை சீதா தேவி நெத்தியில செந்தூரம் வைக்கிறத பார்த்த ஹனுமான் ஏன் செந்தூரத்தை நெத்தியில வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சீதா தேவி செந்தூரம் வச்சுக்கிட்டா என்னுடைய கணவர் ராமர் நீண்ட நாள் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே தன்னோட பகவான் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும்னு சொல்லி செந்தூரத்தை எடுத்து தன்னோட உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டாராம். அதனாலதான் ஹனுமானோட சிலை ஃபுல்லா செந்தூரம் பூசி இருப்பாங்க. அப்புறம் எதனால இப்படி பாசக்கார ஹனுமான ராமர் கொலை பண்ண போனார்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி அயோத்தி அரசவையில எல்லா முனிவர்களும் அந்தணர்களுக்கும் மரியாதை செலுத்தி கௌரவிச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்த நாரதர் ஹனுமானோட பக்தியை சோதிக்க நினைச்சு ஆஞ்சநேயா நீயும் எல்லா முனிவர்கள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, ஆனா விஸ்வாமித்திரர்கிட்ட மட்டும் வாங்காத, ஏன்னா அவர் அரசனா இருந்து முனிவரா ஆனவர், முழுமையான முனிவர் கிடையாது, அதனால அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காதுன்னு நாரதர் ஹனுமான் கிட்ட சொல்றாரு. ஹனுமானும் எல்லாரோட காலையும் தொட்டு வணங்குறாரு. ஆனா விஸ்வாமித்திரரோட காலில் மட்டும் விழல. விஸ்வாமித்திரரும் பெருசா எடுத்துக்கல. பிளான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நாரதர் விஸ்வாமித்திரர் கிட்ட போய் இந்த வானரத்துக்கு திமிர பாத்தீங்களா, எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களை அவமானம் செஞ்சுட்டு போகுதுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் கோபப்பட்ட விஸ்வாமித்திரர் தன்னோட சீடன் ராமனை கூப்பிட்டு உடனே இந்த வானரத்தை கொல்லுன்னு கட்டளை விதிக்கிறாரு. குருவோட சொல்ல தட்ட முடியாம ராமர் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி தாக்குறாரு. ஹனுமான் ராம ஜெயத்தையே சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரம்மாஸ்திரம் ஹனுமான ஒன்னும் செய்யலையாம். ஹனுமானோட பக்திய பார்த்து மெய் செலுத்த போறாங்க எல்லாரும். நாரதர் நடந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. ராமர் ஹனுமானுக்கு சிரஞ்சீவியா இருக்க ஆசிர்வாதம் வழங்குறாரு.
ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ராமர் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினப்போ ஹனுமானுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா ராவணனோட மகன் மேகநாதன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி தான் ஹனுமான கட்டி போட்டு ராவணன் முன்னாடி நிப்பாட்டினார்னு படிச்சிருக்கோம். இதுல எது உண்மைன்னு நல்லா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களால மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ராமர் எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்காரு. ஹனுமானுக்கு எதுவுமே கொடுக்கலையா. சீதாதேவி ராமர் கிட்ட வந்து ஹனுமானுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுங்கன்னு சொன்னதும் தன்னோட கழுத்துல இருந்த விலையுயர்ந்த ரத்தின மாலையை கழட்டி கொடுத்திருக்காரு. அப்பாவியான ஹனுமான் அந்த மாலையை வாங்கி ரத்தினங்களை பிரிச்சு அதுல ராமர் சீதை முகம் தெரியுதான்னு பார்த்திருக்காரு. எல்லாரும் ஹனுமான கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஒரு குரங்குக்கு இதோட மதிப்பு எங்க தெரிய போகுதுன்னு அதான் இப்படி செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தன்னோட அன்பை உணர்த்துற விதமா தன்னோட நெஞ்சு பிளந்து காமிக்கிறாரு ஹனுமான். அதுல ராமரும் சீதையும் தெரிஞ்சிருக்காங்க. ஹனுமான் ராமர் சீதை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எல்லாரும் வாயடிச்சு போய் நின்று இருக்காங்க. ஹனுமான் ராமாயணத்துல முக்கிய கதாபாத்திரமா இருந்து ராமருக்கு உதவி செஞ்ச மாதிரி மகாபாரதத்துல பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் உதவி செஞ்சிருக்காரு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசத்தை ஹனுமான் கொடியில இருந்து கேட்டிருக்காரு. சனீஸ்வரனை ராவணன் சிறை பிடிச்சு வச்சிருக்கும் போது ஹனுமான் தான் சனீஸ்வரனை காப்பாத்தி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடனாதான் ஹனுமானோட பக்தர்களுக்கு சனீஸ்வரன் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்னு சொல்றாங்க. ஹனுமான் நினைச்ச உருவம் எடுக்கக்கூடியவர். அவரு 7 சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர்னு நமக்கு தெரியும். அவர் இன்னும் உயிரோட இருக்கிறதா ஹனுமான் பக்தர்கள் நிறைய பேரு பார்த்திருக்காங்க. உலகத்துல நிறைய இடத்துல ஹனுமானோட பெரிய கால் தடம் இன்னும் இருக்கு. ஹனுமான் பிறந்த தினத்தை தான் ஹனுமான் ஜெயந்தின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு வரோம். ஆனா ஒரு வருஷத்துல 2 வாட்டி ஹனுமான் ஜெயந்தி வருது. மார்கழி மாசம் அமாவாசை அன்னைக்கு ஹனுமான் மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கொண்டாடுறாங்க. அதாவது பங்குனி மாசம் வர பௌர்ணமி அன்னைக்கு தான் ஹனுமான் பிறந்தாருன்னு சொல்லி கர்நாடகா நார்த் இந்தியா சைட்ல கொண்டாடுறாங்க. ஆனா நிறைய பேரு 2 வாட்டியும் ஹனுமான் பிறந்த நாளை நல்லபடியா கொண்டாடிட்டு வராங்க. ஹனுமான் சிவபெருமானின் அவதாரம்னு சொல்றாங்களே, உண்மையா இல்லையான்னு பல பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா பரம்பொருளான சிவபெருமான் எப்படி தன்னை போல உள்ள மற்றொரு கடவுளுக்கு சேவகம் செய்யறாரு, அவர் கால்ல அடிபணிஞ்சு இருப்பார்னு சந்தேகம் வரும். சரி, ஹனுமான் சிவனோட அவதாரமாவே இருக்கட்டும், அவர் ஏன் லக்ஷ்மணன் மாதிரி ஒரு மனிதரா பிறந்து சேவை செஞ்சிருக்கலாமே, ஏன் ஒரு குரங்கா பிறக்கணும்? இப்படி உங்க பல கேள்விகளுக்கும் இந்த ஒரே வீடியோல பதில் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. ராமாயணத்துல விஷ்ணு ராமராகவும் லக்ஷ்மி சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்து பல லீலைகளை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படி எல்லாரும் பங்கு பெற்ற ராமாயணத்துல தன்னோட பங்களிப்பும் இருக்கணும்னு சிவபெருமானுக்கும் ஆசை வந்திருக்கு. அதோட சிவபெருமானுக்கு பெருமாளுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு. அவரோட ஆசை ராமாயணத்துல ஹனுமானா பிறந்து ராமருக்கு சேவை செஞ்சிருக்காரு. பரம்பொருளான சிவபெருமான் எப்படி இன்னொரு கடவுளுக்கு போய் சேவை செய்யறாருன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதுக்கு நம்ம புராணங்கள்ல நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஒவ்வொன்றா இப்ப தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலில் அமுதம் கிடையும் போது மந்தார மலைக்கு கயிறா வாசுகி பாம்பை இறுக்கி பிடிச்சதால வலி தாங்க முடியாத வாசுகி தன்னோட ஆழகால விஷத்தை பார்க்கடல்ல கக்கிடும். உலக நன்மைக்காக சிவபெருமானே திருநீலகண்டனா அந்த விஷத்தை பருகுவாரு. தேவர்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுத்த நேரத்தில் விஷ்ணு பகவான் மந்தார மலைக்கு அடியில் கூர்மமா ஆமை அவதாரத்தில் இருந்திருக்காரு. சிவனோட விஸ்வரூப அவதாரத்தை தரிசிக்க முடியாததால சிவனோட பாதங்களை தொட்டு வணங்கியிருக்காரு. விஷ்ணுவோட கரங்கள் தன்னோட பாதத்துல பட்டதும் சிவபெருமான் தன்னோட விஸ்வரூபத்துல இருந்து சாதாரண உருவத்துக்கு மாறி விஷ்ணு கிட்ட நம்ம 2 பேரும் இப்ப தெய்வீக அவதாரத்துல இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்க கரங்கள் என்னோட பாதத்துல பட்டிருக்கே, இதுக்கு நான் ஏதாச்சும் பரிகாரம் செய்யணும்னு சிவன் கேட்டிருக்காரு. சிவனோட கோரிக்கையை நிறைவேற்ற விஷ்ணு திரேதாயுகத்தில் எனக்கு பலம் பொருந்திய ஒரு அசகாய வீரனா எதிரிகளை வெல்ல எனக்கு உறுதுணையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. சிவனும் அதுபடி உங்க ராமர் அவதாரத்துல நான் உங்க சேவகனா பிறந்து உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன், உங்க பாதத்தை தொட்டு வணங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் விஷ்ணுவோட ராமர் அவதாரத்துல சிவபெருமான் ஹனுமானா பிறந்து ராமபிரானோட காலை தொட்டு சேவகம் செஞ்சதா சொல்லப்படுது. அதோட சிவபெருமான் ஏன் ஒரு மனிதரா பிறக்காம ஒரு குரங்கா பிறந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை கைலாயத்துல ஆழ்ந்த தியானத்துல இருந்த சிவபெருமான் ராமநாமத்தை சொல்லி பாராயணம் செஞ்சிருக்காரு. இதை கேட்ட பார்வதி தேவிக்கு ஒரே ஆச்சரியம். தியானத்துல இருந்து எழுந்த சிவன் கிட்ட மும்மூர்த்திகள்ல தங்களே முதன்மையானவரா இருக்கும்போது எப்படி நீங்க ராமநாமத்தை பாராயணம் செய்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிவபெருமான், உன் அண்ணனாகிய விஷ்ணுவோட அவதாரங்கள்லேயே எனக்கு மிகவும் பிடித்தது இந்த ராம அவதாரம் தான். அந்த அவதாரத்தோட நாமம் தான் இனி வரப்போகும் காலத்தில்
உலகம் தர்ம வழியில் நடக்கவும் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உன் அண்ணனான விஷ்ணு பகவான் பூமியில் ராமர் என்ற பெயரோடு பிறந்து பல அதிசயங்களை நிகழ்த்த இருக்காரு. அது மட்டும் இல்லாம நானே என்னுடைய 11வது ருத்ர அவதாரமாக பூமியில் பிறக்க போறேன்னு சொல்றாரு சிவபெருமான். என்ன அவதாரம் எடுக்க போறீங்கன்னு பார்வதி கேட்டபோது சிவன் ஆழ்ந்து தியானித்து ஒரு குரங்கா பிறக்க போறேன்னு சொல்றாரு. பார்வதிக்கு கோபம் வந்திருக்கு. விஷ்ணுவோட மனித அவதாரத்திற்கு உதவி செய்ய நீங்களும் மனிதரா பிறக்கலாமே, ஏன் குரங்கா அவதாரம் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. எஜமானை விட சேவகன் ஒரு படி கீழே தான் இருக்கணும். மனிதரா பிறந்தா அகங்காரம் பொறாமை உண்டாகும். அதனால குரங்கா பிறந்து ராமருக்கு சேவகம் செய்ய போறேன்னு சொல்றாரு. என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு பார்வதி தேவி சொல்றாங்க. என்னோட சிறு பகுதி மட்டும்தான் பூமியில் குரங்கா பிறக்க போகுது, மத்தபடி நான் இங்கேதான் இருப்பேன்னு சிவன் சொல்லியிருக்காரு. அப்படியும் சமாதானம் அடையல. நானும் உங்களுக்கு துணையா குரங்குக்கு வாளா உங்க கூட ஒன்னா பிறக்கணும்னு வேண்டினதும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருக்காரு சிவன். அதனாலதான் ஹனுமானோட வாள் ரொம்ப அழகாகவும் அதிக பலமும் கொண்டதா இருந்திருக்கு. அதோட ஹனுமான் வாள்ல நவ கிரகங்களும் அடங்கும். அந்த அளவுக்கு ஹனுமானோட வாள் சக்தி பெற்றது. கடைசியா ராவணன் உங்க தீவிர பக்தனாச்சே, உங்க பக்தனை அழிக்க நீங்களே துணை போகலாமான்னு கேட்டதுக்கு சிவபெருமான் முன்னொரு முறை ராவணன் நந்தியோட உருவத்தை பார்த்து கேலி செஞ்சு குரங்கு மாதிரி இருக்கேன்னு கிண்டல் செஞ்சாரு. அப்போ நந்தி எந்த குரங்க சாதாரணமா நினைச்சு பழிச்சியோ அந்த குரங்காலேயே உன்னுடைய ராஜ்யம் அழியும்னு சாபம் கொடுத்திருக்காரு. அந்த சாபம் பலிக்கவும் ராமனுக்கு சேவகனா இருக்கவும் நான் குரங்காதான் அவதாரம் எடுக்க போறேன்னு சிவன் சொல்லியிருக்கா. அது சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் இணைந்து பல அற்புதங்களை ஒன்னா நிகழ்த்தி இருக்காங்க. நரசிம்ம அவதாரத்துல விஷ்ணுவோட கோபத்தை தணிக்க சிவபெருமான் சரப அவதாரம் எடுத்து கோபத்தை தணிப்பாரு. ராம அவதாரத்துல சிவபக்தரான ராவணனை கொன்னதால பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதும் சிவனை வழிபட்டு தோஷத்தை நிவர்த்தி செய்வாரு ராமபிரான். வைஷ்ணவர்களின் புராணப்படி கருடன் விஷ்ணுவோட பெரிய திருவடினும் ஹனுமானும் சிறிய திருவடினும் சொல்வாங்க. அனைத்து விஷ்ணு கோவில்களையும் ஹனுமான் கண்டிப்பா இருப்பாரு. அதோட கருடனை விட ஹனுமானுக்கு தனி சந்நிதிகளும் தனி கோவில்களும் அதிகமாவே இருக்கும். அப்புறம் ஹனுமான் ராமர் கிட்ட பெற்ற வரத்தினால் சிரஞ்சீவியா இன்னும் வாழ்ந்து நம்ம பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி பண்ணிட்டு வராரு. கும்பகர்ணன் பல்லாயிரக்கணக்கான வானரங்களை கொன்னு குமிச்சிருக்காரு. சுக்ரீவன் அங்கதன் ஹனுமான்னு சக்தி வாய்ந்தவர்களே ஈஸியா தோக்கடிச்சிருக்காரு கும்பகர்ணன். அப்புறம் கும்பகர்ணன் ஹனுமான தோக்கடிச்சதா சொல்றாங்களே, உண்மையான்னு கேட்கலாம். ஆமாங்க, உண்மைதான். ஹனுமானால கும்பகர்ணனை வதம் செய்ய முடியல. அதை பற்றி விவரமா பார்க்கலாம். கும்பகர்ணன் சுத்தி வளைச்சு சண்டை போட விரும்பல. நேரடியா ராமர் கூட சண்டை போடணும்னு ராமர் கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு. அப்போ ஹனுமான் கும்பகர்ணன் மாதிரியே தன்னை பெரிய உருவத்துக்கு மாற்றி கும்பகர்ணனை சண்டைக்கு கூப்பிட்டுருக்காரு. வானரமே, எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, வழிவிடு, நான் ராமர் கூட சண்டை போடணும்னு சொல்றாரு. என்னோட கடவுளை தொடணும்னா என்ன தாண்டி தான் போகணும்னு சொல்லி கும்பகர்ணனோட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு ஹனுமான். ஆனா என்ன செஞ்சாலும் ஹனுமானால கும்பகர்ணனை தோக்கடிக்க முடியல. தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ராமர் கூட சண்டைக்கு வழி விட்டுருக்காரு. இதுல இருந்து கும்பகர்ணன் ஒரு மாவீரன் என்று தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி முன் ஜென்மத்துல விஷ்ணுவோட வாயில் காவலர்களா இருந்து சாபம் பெற்ற ஜெயா விஜயாதான். முதல் ஜென்மத்தில் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபுவாகவும், இரண்டாவது ஜென்மத்தில் ராவணன் கும்பகர்ணனா பிறந்திருக்காங்க. அவங்க சாபம் படி விஷ்ணு பகவானுக்கு எதிரியா பிறந்து விஷ்ணுவோட கையால மட்டும்தான் இறப்பு நேரணும்னு வேண்டிக்கிட்டதாலதான் கும்பகர்ணனை ராமபிரான் வதம் செஞ்சாரு. அப்போ ஹனுமான் தோற்று போனாரான்னு கேட்டா தோற்று போனாருன்னு தான் பதில். ஆனா இதான் உண்மையான காரணம். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ராமர் கும்பகர்ணன் கூட சண்டை போட வந்திருக்காரு. சிவபெருமான் கிட்ட வாங்கின வரம்படி கும்பகர்ணனோட உடலே ஒரு கவசமா இருந்து காத்து வந்திருக்கு. எந்த அஸ்திரம் எரிஞ்சாலும் கும்பகர்ணனுக்கு ஒண்ணுமே ஆகல. கும்பகர்ணன் இந்திரனையும் யமதர்மனையுமே தோக்கடிச்சவரு. ராமர் சிவனின் சக்தி வாய்ந்த அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை ஏவனதும் கும்பகர்ணனோட கவசம் உடைஞ்சிடுது. பிறகு கும்பகர்ணனோட மூக்கு காதை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா அம்பேந்தி 2 கையையும் வெட்டிடுறாரு. கை போயும் கவலைப்படாம காலால சண்டை போட்டிருக்காரு. 2 காலையும் கட் பண்ணிட்டாரு. அப்படியும் மனம் முடிஞ்சு தளராம தன்னோட வாயால அசுரத்தனமா காற்று வீசி பல வானரங்களை கொண்டிருக்காரு. கும்பகர்ணனோட வீரத்தை பார்த்து எல்லாரும் அசந்து போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மாவீரனானு. பிறகு கும்பகர்ணன் ராமர் கிட்ட, என்னால என்னோட தங்கச்சி சூர்பனகை மாதிரி மூக்கறுப்பட்டும் வாழ முடியாது, எனக்கு வீர மரணத்தை கொடுங்கன்னு சொன்னதும் ராமர் கும்பகர்ணனோட நெஞ்சில அம்பெய்து கொண்டதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கதையில கும்பகர்ணன் மூக்கறுப்பட்டு என்னோட தலை மற்றவர்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொன்னதும் ராமர் ஒரு அம்பு எய்து கும்பகர்ணனோட தலைய ஆழ்கடல்ல செலுத்தி மூழ்கடிச்சதா சொல்லப்படுது. 2 கை 2 கால் இல்லைனாலும் இந்த காலி பொழைச்சுக்குவான்னு ரஜினி சொல்ற மாதிரி 2 கை 2 கால் இழந்தும் கொஞ்சம் கூட அசராம போர்க்களத்துல நின்று வீர மரணம் அடைஞ்ச கும்பகர்ணன் மாவீரன் தான்.
போர்ல கும்பகர்ணன் இறந்துட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்ட ராவணன் போர்ல தானே தோற்று இறந்ததாகவே முடிவு பண்ணிட்டாராம். அந்த அளவுக்கு கும்பகர்ணனை நம்பி இருக்காரு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹனுமான் சிவனோட அவதாரம்னு நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் ஹனுமான பிடிக்கும்? உங்க வீட்ல எப்படி ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.